நமஸ்காரः எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஆல்ரெடி நம்ம கடந்த கால வார்த்தைகள் கதவான் கதவதி இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது இதுக்கு உண்டான ஒரு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபார்ம்ஸ் கஷ்டமா இருக்கோ, கதவான் கதவதி கதவந்தா கதவத்யா, அந்த ஃபார்ம்ஸ் வந்து இந்த கச்சதி கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. கச்சதி வதத்தி லிखति அதுவே நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ ஃபார்ம்ஸ் அதே மாதிரி இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, ஸோ அதுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த ஃபார்ம்ஸ் டஃப்பா இருந்தா அந்த ஃபார்ம்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பட் உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ அதை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து கச்சதி அப்படிங்கறத நிகழ்கால வார்த்தையை எடுத்துக்கலாம். அதுக்கு அதே மாதிரி வர கடந்த கால வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கச்சதி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்க எல்லா இடத்துலயும் அதே மாதிரி ஒரு கடந்த கால வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அகச்சத் அப்படின்னு சொல்லலாம். அகச்சத் அப்படின்னா அங்க வந்து சென்றான் சென்றால் அப்படி வராது. இப்போ கச்சதிங்கிறது சஹா கச்சதி சா கச்சதி ரெண்டுத்துமே கச்சதி வரும். அதே மாதிரிதான் அகச்சத்தும். ஸோ கச்சத் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அங்க எல்லாமே அகச்சத் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சஹ அகச்சத் அவன் சென்றான், சா அகச்சத் அவள் சென்றாள், தத் அகச்சத் அது சென்றது. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா அங்க கதவான் ஃபார்ம்ஸ் டஃப்பா இருந்தா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அகச்சத் அப்படிங்கிறது மூன்றாம் நபருக்கு எல்லாத்துக்குமே உரிமையில அகச்சத் அப்படின்னா சென்றான் சென்றால் சென்றது அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். ஓகே, இங்க பாலினம் கிடையாது. ஆனா முதல் நபர் இரண்டாம் நபர் மூன்றாம் நபர் அந்த வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி பவான் பவதி அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் நம்ம வந்து கச்சத்தின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இங்க அகச்சத் வரும். பவான் அகச்சத் பவதி அகச்சத். நீங்கள் சென்றீர்கள். ஆண்பாலையும் பெண்பாலையும் ரெண்டுத்துலயும் வந்து பவான் அகச்சத் பவதி அகச்சத். பட் இங்க வந்து அகம் துவம் தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து அகச்சத் அப்படிங்கிறது ஒருமையில நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகமுக்கோ துவமுக்கோ வரும்போது இந்த கச்சதிங்கிற ஃபார்ம் எப்படி மாறும்? ஸோ துவம் வரும்போது கச்சசி அப்படின்னு வரும். அது அப்படியே வந்து கடந்த காலத்துல வந்து பார்க்கும்போது அகச்சஹா. துவம் அகச்சஹா அப்படின்னா நீ சென்றாய். துவம் அகச்சஹா. ஸோ இந்த அகச்சஹாங்கிற ஃபார்ம் துவமோட மட்டும்தான் வரும். அகமோடையோ இல்ல மற்ற பெயர் சொற்களோடையோ வராது. அகச்சஹா அப்படிங்கிறது துவம் அகச்சஹா நீ சென்றாய் இல்ல நீங்கள் சென்றீர்கள், அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி அகம் அப்படி வரும்போது நிகழ்காலத்துல வந்து கச்சாமி அப்படின்னு வரும். இங்க வந்து அகச்சம் அப்படின்னு வரும். அகச்சம் அப்படின்னா சென்றாய் சென்றேன் அப்படின்னு பொருள். அகம் அகச்சம் அப்படின்னா நான் சென்றேன். இங்க வந்து அகச்சம்ங்கிறது மறுபடியும் அகமோட மட்டும்தான் வரும். அங்க வந்து மற்ற துவமடியோ இல்ல பவான் பவதி இல்ல வேற பெயர் சொற்களோடய வராது. சோ சஹ அகச்சத், சா அகச்சத், தத் அகச்சத், ராமஹ அகச்சத், சீதா அகச்சத், பவான் அகச்சத், பவதி அகச்சத், துவம் அகச்சஹ, அகம் க்ஷம்யதாம், துவம் அகச்சஹ, அகம் அகச்சம். கிளியரா? ஸோ இது அப்படியே வந்து மற்ற வினை சொற்களுக்கும் அப்படிங்க எடுத்துக்கலாம். ஸோ படதி அப்படின்னா சஹ அப்பட்டத், சா அப்பட்டத், தத் அப்பட்டத், அவன் படித்தான், அவள் படித்தாள், அது படித்தது. பவான் அப்பட்டத், பவதி அப்பட்டத், துவம் அப்பட்டஹ, அகம் அப்பட்டம், துவம் அப்பட்டஹ, அகம் அப்பட்டம். அது அப்படியே வதத்தி வந்தாலும் அதேதான். சஹா அவதத், சா அவதத், அகம் அவதம், துவம் அவதஹ. ஓகே. நயதி, சஹா அனயத், சா அனயத், அகம் அனயம், துவம் அனயஹ. ஓகே. மிலதி, சஹா மிலதி, சா மிலதி, அகம் அமிலம், துவம் அமிலஹ. ஓகேவா? இது மாதிரி இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க ஷார்ட் எக்ஸசைஸ் ட்ரை பண்றீங்களா? ராமஹ அப்பட்டத்.
सीता अपठत्। भवती अपठत्। भवत्यः अपठत्। பவத்யஹ இல்ல, அது பவத்யஹ பகுவச்சனம் இல்லையா? Sorry, so त्वम् अपठः। अहम् अपठम्। उत्तमम्। लिखति 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 ओके। लता लिखत् अलिखत्। रामः अलिखत्। त्वम् अलिखः। अहम् अलिखम्। अलिखम् यस्। इदानीं ददाति। ओके, सीता अददात्। त्वम् अददः। अददाः। अददाः। अहम् अददाम। अददाम्। ओके, अददाम्। अददाम् यस्। अददात्, अददाः, अददाम्। बालकः क्रीडति। बालिका क्रीडति। त्वं क्रीडसि। अहं क्रीडामि। क्रीडामि இல்ல, बालकः क्रीडामि, क्रीडसि क्रीडामि। ஸ்ட்ராங்கா வரும். யா, क्रीडसि। अहं क्रीडामि। बालकः अक्रीडत्। बालिका अक्रीडत्। त्वम् अक्रीडः। अहम् अक्रीडम्। बालकः तिष्ठति। तिष्ठति, बालिका तिष्ठति। तिष्ठति। त्वं तिष्ठसि। अहं तिष्ठसि तिष्ठामि। தி இல்ல தி. तिष्ठसि। अहं तिष्ठामि। बालकः अतिष्ठत्। त्वम् अतिष्ठः। अहम् अतिष्ठम्। बालकः पठति। त्वं पठसि। अहं पठामि। बालकः अपठत्। त्वम् अपठः। अहम् अपठम्। बालकः कार्यं करोति। त्वं कार्यं करोसि। अहं कार्यं करोमि। त्वं कार्यं करोषि, ஷி வரும். करोषि। ओके, करोषि। बालकः अकरोत्। त्वम् अकरोः। अहम् अकरवम्। बालकः चित्रं पश्यति। प्रेजेंट टेन्स। बालकः चित्रम् अपश्यत्। पास्ट टेन्स। बालिका पाठं पठति। प्रेजेंट टेन्स। बालिका पाठम् अपठत्। पास्ट टेन्स। रामः क्रीडति। रामः अक्रीडत्। सीता क्रीडति। सीता क्रीडत्। त्वं क्रीडसि। त्वम् अक्रीडतः। क्रीडः। क्रीडः। अहं क्रीडामि। अहम् अक्रीडम्। उत्तमम्। सः पिबति। सः अपिबत्। अपिबदत्। अपिबत्। अपिबदत्। अपिबत् न अपिबत्। अपिबत्। त्वं पिबसि।
त्वम् अपिबतः அப்பிபஹ. अपिबः ஓ அபிபஹான ஒரு மாலதானா ஆமாம். அகச்சஹ, அபி அப்பிபஹ, அப்பஷ்யஹ. ரைட் அகம் பிபாமி அகம் அபிபம் ம். அபிபம் பட் ஜென்ரலா ஸ்போக்கன் சன்ஸ்கிரிட்னால இந்த கதவான் கதவதி அந்த ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அகச்சத் அகச்சஹா அகச்சம்ங்கிறது வந்து இது கொஞ்சம் நிறைய ஃபார்ம்ஸ் வருது. அதே மாதிரி கரோத்தி, அதுக்கப்புறம் இது மாதிரி ததாத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறதால இதுல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டங்கிறதால அதை கதவான் கதவத்தி அந்த ஃபார்ம்ஸ் ஈஸியா இருக்கிறதால அது யூஸ் பண்ணுவோம் பேசுறதுக்கு. பட் இது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. உங்களுக்கு எது ஈஸியோ அந்த பேசும்போது அந்த சமயத்துக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் டிஃபரன்ஸ் வந்து இது வந்து கச்சதி மாதிரியே போகும். கச்சதி, கச்சசி, கச்சாமி, அதே மாதிரி அகச்சத் அகச்சஹா அகச்சம் போகும். பட் இங்க பாலின வேறுபாடு கிடையாது. பட் கதவான் கதவதிக்கு பாலின வேறுபாடு இருக்கு. ஆனா அங்க முதல் நபர், இரண்டாம் நபர், மூன்றாம் நபர் வேறுபாடு கிடையாது. இவ்வளவுதான். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோல ட்ரை பண்ற எல்லா எக்ஸசைஸையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த லைவ் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லைவ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி லைவ் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணி அதர் பார்ட்டிசிபென்ட்ஸோட நீங்க லைவா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சேனல் sanskrit.today சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.